الحمد لله رب العالمين. نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: ينزل عيسى بن مريم فيقتل الخنزير ويمحو الصليب وتجمع له الصلاة ويعطي المال حتى لا يقبل أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை வலுவாது நடுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா செல்வர்கள் மீதும் தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள் மற்றும் வருகை தந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமான ஆமீன். அன்பு குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களுக்கெல்லாம் கியாமத் வரைக்கும் வழிகாட்டியாய் திருக்குர்ஆனை வழங்கியிருக்கிறார். திருக்குர்ஆன் என்பது நிகழ்கால செய்திகளை மாத்திரமல்ல, இதற்கு முன்னால் நடந்து முடிந்த எல்லா நபிமார்களின் செய்திகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்திலே நடந்த செய்திகள், நிகழ்காலத்திலே இந்த உம்மத்திற்கு உண்டான செய்திகள், இனி வரக்கூடிய காலங்களிலே காலத்திற்கு தோதுவான அனைத்து சட்டங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு வேதம் திருக்குர்ஆன் என்பது. சுமார் 6666 வசனங்களில் உலகத்திற்கு தேவையான அத்துணை கருத்துக்களையும் தெளிவாக விரிவாக இறைவன் தந்திருக்கிறார். அவ்வப்பொழுது அதிலே காலத்திற்கு தோதுவான சில விஷயங்களை, நமக்கு தேவையான சட்டங்களை, கருத்துக்களை அதிலே நாம் எடுத்து பார்த்துக் கொள்வோம். அந்த அடிப்படையில் நமக்கு தெரியும், உலகத்திலே இருக்கக்கூடிய மதங்களிலேயே அதிகமான பேரால் பின்பற்றுகிற மதம் என்பது கிறிஸ்துவ மதம். சுமார் கிட்டத்தட்ட 240 லட்சம் கிறிஸ்துவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். டிசம்பர் 25 அவர்கள் தாங்கி இருக்கக்கூடிய இயேசு என்கிற ஈசா அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு உலகம் தயாராக இருக்கிறது. இந்த நேரத்திலே இறைமறையில் ஈசா குறித்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமக்கும் என்ன பந்தம், குர்ஆன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குர்ஆன் வாயிலாகவே நாம் இந்த ஜும்மாவிலே யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் ஈமானை பற்றி சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட வேதங்களை நம்ப வேண்டும். குர்ஆன் மட்டுமல்ல, இதற்கு முன்னால் வந்த தௌராத், இன்ஜீல், ஜபூர் அத்துணை வேதங்களையும் நம்ப வேண்டும். நம்முடைய நபிகளை மட்டுமல்ல, உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களையும் ஈமான் கொள்ள வேண்டும், வானவர்களை நம்ப வேண்டும் என்று ஈமானுடைய அடிப்படையை அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்படி சொல்லிக்கொண்டே வருகிற போது ஒரு வசனத்திலே சொல்லுவான்: லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி. ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய நபியை மட்டுமல்ல, உலகத்தில் வந்த எந்த நபிமார்களையும் தரம் பிரித்து பார்க்க மாட்டார்கள், எல்லா நபிமார்களையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல முஃமின்களின் அடையாளத்தை சொல்கிறார். அந்த அடிப்படையில் நாம் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களையும் ஈமான் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வின் தூதர். ஈசா ஒரு நபி, அவர் ஒரு இறை தூதர் என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒருவர் 1,00,000 சில்லறை நபிமார்களில் நான் ஈசாவை மட்டும் ஈமான் கொள்ள மாட்டேன், அவர் ஈசாவை மட்டும் நான் நபி என்று நம்ப மாட்டேன் என்று சொன்னால் அவர் முஸ்லிமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஈசா ஒரு நபி, அவர் ஒரு இறை தூதர்,
இதுதான் முஸ்லிம்களுக்கான கொள்கை, முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒரு படி மேலே போய் ஈசா அவர் ஒரு தேவகுமாரன், அவர் அல்லாஹ்வின் மகன் என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். ஆகவே இஸ்லாத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் இங்கிருந்துதான் வேறுபாடு துவங்குகிறது. உலகத்திலே வானத்திலிருந்து வேதத்தை வாங்கிய உம்மத்து 3 உம்மத்து தான். நமக்கு தெரியும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உம்மத்து யூதர்கள் என்று சொல்கிறோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உம்மத்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்து முஸ்லிம்கள் என்று சொல்கிறோம். இந்த 3 உம்மத்தில் முதல் 2 உம்மத்தினர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்திலே கை வைத்து உடன்படி செய்து அவர்கள் மாற்றிவிட்டார்கள். ஆனால் நமக்கு வழங்கப்பட்ட அல் குர்ஆனை அல்லாஹ் யாரும் கை வைக்காதவாறு கியாமத் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்து விட்டார். இந்த 3 உம்மத்தினுடைய கொள்கை நம்பிக்கை என்ன தெரியுமா? நாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர் நபி, அவர் இறை தூதர் என்பதோடு நிப்பாட்டிக் கொண்டோம். யூதர்கள் ஈசாவை நபியாகவே ஏற்கவில்லை. ஈசா என்று ஒரு நபியே இல்லை என்கிறார்கள். அவர்களுடைய வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள், ஈசா ரசூலுன் கத்தாப், அவர் ஒரு பொய்யான நபி, அவர் ஒரு கள்ள நபி, மரியமின் விபச்சாரத்தின் மூலியமாக பிறந்தவர் தான் ஈசா, எனவே அவரை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று யூதர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது யூதர்களின் வாக்குமூலம். அடுத்து கிறிஸ்தவர்கள் ஒருபடி மேலே போய் ஈசா அவர் தேவகுமாரர், அவர் அல்லாஹ்வின் மகன் என்று அவர்கள் வணக்கத்திற்குரிய கடவுளாக மாற்றிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப அன்புக்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த இருவரையும் குர்ஆன் சங்கை செய்து பேசியது போல் உலகத்திலே வேற எந்த வேதமும் பேசவில்லை. அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக பார்க்கக்கூடிய அவர்கள் வேதத்தில் கூட அவ்வளவு கண்ணியப்படுத்தி பேசப்படவில்லை. குர்ஆன் பேசுகிறது. நீங்கள் பாருங்கள், குர்ஆனில் எந்த பெண்ணுடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறவில்லை. குர்ஆனிலே இந்த பெண்ணுடைய பெயர் வருகிறது என்று யாராலும் எடுத்து காட்ட முடியாது. நிசா என்று பொதுப்படையாக வரும், பெண்கள் என்று வரும். இம்ரஅத் என்று வரும், ஒரு பெண் என்று பொருள். ஜௌஜத் என்று வரும், மனைவி என்று பொருள். ஆனால் குர்ஆன் முழுக்க நீங்கள் அலசி பார்த்தால் ஒரு தனிப்பட்ட பெண்ணுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனில் எங்கேயுமே சொல்லவில்லை. ஆனால் ஒரே ஒரு பெண்ணுடைய பெயர் வருகிறது, அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார். மரியமின் பெயர் மட்டும் குர்ஆனிலே வருகிறது. காரணம் என்ன? உலகமெல்லாம் மரியமை விபச்சாரி என்று பேசினார்கள். ஆனால் பெண்களின் பெயரே இல்லாத வேதத்திலே அல்லாஹ் ஒரு தனிப்பட்ட பெயரை மட்டும் சொல்லி கண்ணியப்படுத்தியிருக்கிறார். பெயர் மட்டுமல்ல, குர்ஆனிலே மரியம் என்று ஒரு அத்தியாயமே இருக்கிறது. இங்கே மரியம் என்று பெயர் குறிப்பிடுவதற்கு என்ன காரணம்? மரியம் அவர் ஒரு பரிசுத்தமான பெண் என்று உலகத்திற்கு காட்டுவதற்காக திருக்குர்ஆனில் நிறைய இடங்களில் பெயர் சொல்லி அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார். அந்த அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி என்று நாம் ஈமான் கொள்கிறோம். இப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அவர்களுடைய பிறப்பை பற்றி குர்ஆன் என்ன பேசுகிறது? எந்த கண்ணோட்டத்தில் அவர்களை பார்க்க வேண்டும், ஆனால் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம். திருக்குர்ஆனுடைய விரிவுரைகளில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு 3 பெயர்களை சொல்வார்கள். ஒன்று நமக்கெல்லாம் தெரிந்த ஈசா. குர்ஆன் ஈசா என்று அவர்களை அறிமுகப்படுத்துகிறது. 2வது பெயர் அல் மசீஹ். மசீஹுன் மரியம் என்று குர்ஆனிலே வார்த்தை வரும். மசீஹ் என்று அல்லாஹ் சொல்கிறார். மசீஹ் என்றால் தொடுபவர், தடவுபவர் என்று பொருள். என்ன காரணம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் மீது கை வைத்தாலும் அவர் குணமடைந்து விடுவார். பிறவி குருடரின் தலையின் மீது கை வைக்கிறார்கள், அவருக்கு பார்வை வருகிறது. வெண்குஷ்ட நோயாளிகள் மீது கை வைக்கிறார்கள், உடனுக்குடனே ஷிஃபா கிடைக்கிறது. எனவே கை வைத்து தடவுவதால் பல அதிசயங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். எனவே அவர்களுக்கு அல்லாஹ் மசீஹ் என்று குர்ஆனிலே பெயர் சொல்கிறார். 2வது பெயர். 3வது பெயர் ரூஹுல்லாஹ். அல்லாஹ்வினுடைய ரூஹ், அல்லாஹ்வின் ஆன்மா என்று பெயர். இந்த பெயரை வைத்துத்தான் அல்லாஹ்வின் ரூஹ் என்றால் அல்லாஹ்வுடைய மகன், அவர் தேவகுமாரன் என்று தவறாக விளங்கிவிட்டார்கள். ஆனால் உள்ளபடியே ரூஹுல்லாஹ் என்பதற்கு என்ன விளக்கம்? ஹதீஸிலே பெருமானார் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிம் போல கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் சொல்கிறது.
அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முதலில் படைக்கிற போது மண்ணிலே படைத்தார். களிமண்ணை குழப்பி அதை கலந்து ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உடம்பை செய்து அல்லாஹ் காய வைத்து விட்டார். பெருமானார் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ரூஹை ஊதுவதற்கு முன்பதாக அல்லாஹ் ஆதம் நபியினுடைய முதுகந்தண்டிலே கைவிடுகிறார். உலகத்தில் வரக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ரூஹையும் கொண்டு போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகந்தண்டிலே வைத்து விட்டார். இப்ப எல்லாருடைய ரூஹுமே அங்கே இருக்கிறது. ஒரே ஒரு ரூஹை மட்டும் அல்லாஹ் அப்படியே உருவி தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டார். ஒரே ஒரு ரூஹ். அது யாருடைய ரூஹ்னா அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ரூஹ். அப்ப எல்லா ரூஹுகளையும் வச்ச பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உயிர் கொடுத்து எழுப்பிவிட்டார். இப்ப அல்லாஹ் எடுத்த அந்த ஒரே ஒரு ரூஹை என்ன செய்தார்? பின்னால் காலத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு இந்த ரூஹை கொடுத்து போய் மரியமினுடைய வயிற்றிலே நீ ஊதி விட்டுவார் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டார். நாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஆணுடைய தொடர்பும் இல்லாமல் ஈசாவை பெற்றெடுத்தார்கள் என்று வரலாற்றிலே படிக்கிறோம். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ்விடத்திலே இந்த ரூஹை வாங்கிவிட்டு வந்து மரியமின் வயிற்றிலே ஊதினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். அப்ப தந்தையே இல்லாமல் அல்லாஹ்வே அந்த ரூஹை மரியமின் வயிற்றிலே ஊதியதால் தான் இங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பெயர் ரூஹுல்லா, அல்லாஹ்வுடைய ரூஹு, அவர் அல்லாஹ்வின் ஆன்மா என்று பெயர். இப்படி 3 பெயர்களை குர்ஆன் சொல்லுகிறது. ஒன்று ஈசா, இரண்டாவது மசீஹ், மூன்றாவது ரூஹுல்லா. இதை தவிர்த்து அவர் ஒரு தேவகுமாரர் என்றோ அவர் அல்லாஹ்வின் மகன் என்றோ அல்லது அவரே கடவுள் என்றோ குர்ஆன் நமக்கு எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனால் பெரிய கூட்டமே அவர்களை கடவுளாக இன்றைக்கு வணங்கி கொண்டிருக்கிறது. எனவேதான் அவர்களுக்கும் நமக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இங்கிருந்து தான் துவங்குகிறது. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொந்தம் என்பதை விட நமக்கு அதிகமான சொந்தம். காரணம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே வந்து விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு எந்த ரசூலும் எந்த நபியும் பூமிக்கு வரவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு வந்த ஒரே ஒரு ரசூல் என்பது அது நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அந்த அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டிலும் நமக்குண்டான உரிமையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் குறித்து கொஞ்சம் ஆழமாக நாம் தெரிய வேண்டும். உலகத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. பெற்றோர்கள் இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். ஏன்? என்னால் படைக்க முடியும் என்று காட்டுவதற்காக. உலகத்திலே அடுத்தபடியாக தந்தையே இல்லாமல் தாயை மட்டும் வைத்து அல்லாஹ் படைக்கிறான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த போது தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கிக் கொண்டு ஊருக்குள்ளே வருகிறார்கள். ஒரு திருமணமாகாத பருவ வயது பெண் கையிலே குழந்தையோடு வந்தால் அந்த ஊர் என்ன பேசும்? அன்றைக்கு இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து சொன்னார்கள், மரியம் ஒரு ஆணோடு சேர்ந்து சோலை போன பெண் என்று பேசினார்கள், விபச்சாரி என்று பேசினார்கள். கல்யாணமே ஆகாம ஒரு புள்ளையை கொண்டு வந்து அந்த ஊர் எப்படி மதிப்போம்? எல்லாரும் பேசுகிறார்கள். அந்த சமயத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்திருந்தார்கள். பொதுவாக அன்றைய நோன்பு எப்படின்னா, இன்னைக்கு மாதிரி நோன்பு வச்சுட்டு ஊர் பரவலாம் கிளம்ப முடியாது. அன்றைக்கு நோன்பு சாப்பிடாமல் இருந்தால் மட்டும் பத்தாது, பேசாமல் இருக்க வேண்டும். வாய் திறந்து பேசிவிட்டால் வைத்த நோன்பு முடிந்து போய்விடும். பேசாமல் இருக்கிற நோன்பு வைத்தார்கள். அல்லாஹ் இன்னைக்கு அந்த மாதிரி சட்டத்தில் வைக்கல. இல்லைன்னா ஒரு ஆள் கூட நோன்பு கூட போயிடும் இன்னைக்கு. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் உண்ணாவிரத நோன்பு வைத்திருந்தார்கள். அப்போ ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வளைத்து கொண்டு கேட்கிறார்கள், உன் கையில இருக்கிற குழந்தைக்கு என்ன காரணம்? எப்படி இந்த குழந்தை வந்தது என்று கேட்டபோது மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, மரியமே நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் பேச வேண்டாம், தொட்டிலே படுத்திருக்கிற குழந்தையின் பக்கம் கை காட்டுங்கள் போதும். அல்லாஹ் வஹியை தந்தான். ஊர் மக்கள் எல்லாம் வளைத்து கொண்டு கேள்வி கேட்ட போது அங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டிலே இருக்கிற பான்குடி பாலகனின் பக்கம் கை காட்டினார்கள். பிறந்து சில நாட்களே ஆன, அதாவது பேசுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு பருவம் அது. பிறந்து சில நாட்களாகிறது. அந்த குழந்தையின் பக்கம் கை காட்டினார்கள். மக்கள் எல்லாம் வந்து அந்த தொட்டிலே பார்க்கிற போது அந்த குழந்தை பேசியது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான்,
அந்த குழந்தை முதலில் பேசிய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். கால இன்னி அப்துல்லா, அந்த குழந்தை சொன்னதாம், இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வினுடைய அடிமை. வாத்தானியல் கிதாபு, எனக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்து விட்டான். வஜஅலனி நபியா, தொட்டில் குழந்தையில் வைத்து அல்லாஹ் என்னை நபியாக மாற்றிவிட்டான் என்று சொல்லுது அந்த குழந்தை. உலகத்திலே எல்லா நபிமார்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதில் தான் நபித்துவம் கொடுக்கப்பட்டது, நபுவத் கொடுக்கப்பட்டது. ஆனால் பிறக்கிற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக பிறந்தார்கள். பிறக்கிற போது நபி, பிறந்த போது குழந்தை பேசியது. அந்த வார்த்தை சொன்ன போது நான் அல்லாஹ்வின் அடிமை, என் தாயார் மரியம் அவர் பரிசுத்தமான பெண், அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட போது சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் ஆடி போனார்கள், வாய் பேச முடியாமல் போனார்கள். இப்படி பல அற்புதங்களை செய்து காட்டினார்கள். ஹதீஸிலே தெளிவாகவே வருகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 வயது வரைக்கும் தான் உலகத்திலே வாழ்ந்தார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் அவர்களை வானலோகத்திற்கு உயர்த்தி விட்டான். பின்னால் ஒரு காலத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். இது எல்லா விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஹதீஸிலே நமக்கு சொல்லிவிட்டார்கள். அப்போ குழந்தையில் பேசியது ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்த முதல் அற்புதம் ஒன்று. இரண்டாவது அற்புதம் குர்ஆன் சொல்லுகிறது, இது தஹ்லுகு மினல் தீனி கஹைஅத்தி தைரி பீது. ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது யார் மீது கை வைத்தாலும் அங்கே அவருக்கு ஷிஃபா கிடைத்துவிடும். ஏற்கனவே சொன்னது போல் வெண்குஷ்ட நோயாளிகள் மீது கை வைக்கிறார்கள், அங்கே ஷிஃபா கிடைக்கிறது. பிறவியிலேயே குருடனின் மீது கை வைக்கிறார்கள், வைத்தவுடன் பார்வை வருகிறது. இறந்து போனவனை தொடுகிறார்கள், அவர் உயிர் பெற்று எழுகிறார். குர்ஆனில் அல்லாஹ் வரிசையாகவே அந்த அற்புதங்களை சொல்லுகிறான். இது இவர்கள் செய்த இரண்டாவது அற்புதம். மூன்றாவது அற்புதம் பாருங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே சில பேர் முன் வந்து நின்று கொண்டு கேட்டார்கள், ஈசா, உங்களை நான் நபி என்று நம்ப வேண்டுமானால், நீங்கள் உண்மையில் இறை தூதர் என்று சொன்னால் எங்களுக்கு நீங்கள் ஒரு உருவத்தை படைத்து காட்ட வேண்டும், ஒரு உருவத்தை படைக்க வேண்டும். என்ன படைக்க வேண்டும் என்று கேட்டார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் ஒரு பறவையை, அது விளக்கங்களிலே வௌவால் என்று வருகிறது, ஒரு பறவையை படைக்க சொன்னார்கள். குர்ஆனை அல்லாஹ் சொல்றான், இது தஹ்லுகு மினத் தீனி கஹைஅத்தி தைரி பீது. அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணை எடுத்தார்கள். மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற நேரத்திலே களிமண்ணை எடுத்து அதை குழைத்து ஒரு உருவத்தை படைத்தார்கள். படைத்து விட்டு அதிலே ஒரு ஊதினார்கள். அந்த உருவம் பறவையாக மாறி உயிர் பெற்று அது கையிலிருந்து பறந்து போய் மரத்திலே தலைகீழாக தொங்கியது. அந்த பறவை வௌவால் என்று விளக்கங்களில் எழுதுகிறார்கள். உலகத்திலே எல்லா படைப்பையும் அல்லாஹ் படைத்தான். வௌவாலை படைத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் படைத்தார்கள்? அற்புதத்திற்காக படைத்து காட்டினார்கள். விளக்க உரையிலே இது சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் வருகிறது. பொதுவாகவே அல்லாஹ் மட்டும்தான் உலகத்திலே அழகிய படைப்பாளர். அவன் படைத்தால் மட்டும்தான் அது உருப்படியான படைப்பு. இந்த வௌவால் இருக்கிறதே, அதை பற்றி ஆய்வாளர்கள் சொல்றாங்க, வௌவாலை பறவைகள் லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாதா, விலங்குகள் லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாதா? ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பறவைகளுமே அதை தலைகீழாக தொங்க விட்டால் அந்த பறவை செத்து போய்விடும். ஒரு கோழியை எடுத்து காலை மேலே கட்டி தலையை கீழே தொங்க போடுவேன், கொஞ்ச நேரத்தில் அது மொத்தம் போயிடும். ஆனால் வௌவால் அப்படி கிடையாது. வௌவால் இயற்கையாகவே தலைகீழாகத்தான் தொங்குமா. அதை நேராக பிடித்தால் அது செத்து போய்விடும். மரத்தில் எப்பயுமே வௌவாலை பார்த்தீங்கன்னா இல்லையா, எல்லாமே தலைகீழாகத்தான் தொங்கும். அப்போ அதான் சொல்கிறாங்க, பறவை லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாது, விலங்குகள் லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாதா அந்த வௌவாலை. அதே போல பாருங்கள், எல்லா பறவைகளுக்கும் ரெக்கைகள் இருக்கும், வௌவாலுக்கும் ரெக்கைகள் உண்டு. ஆனால் எல்லா பறவைகளுக்குமே அந்த ரெக்கையில இறகுகள் இருக்கும். பறந்து போறப்ப எங்கேயாவது அடிபட்டுட்டா அந்த இறகுகள் உதிர்ந்து விழுகும், பார்த்துருப்பீங்க. ஆனால் வௌவாலுக்கு இறக்கைகள் கிடையாது, இறகுகள் கிடையாது. என்னமோ விரிச்சு விட்டா கொடையை விரிச்சு விட்ட மாதிரி இருக்குமா. எல்லா பறவைகளுக்கும் அழகு உண்டு, அதை வைத்துத்தான் அது இரையை பிடித்து சாப்பிடும். ஆனால் வௌவாலுக்கு அழகு கிடையாது, பல்லு தான் இருக்கிறது, மனிதர்களை போன்று பல்லு. எல்லா பறவைகளும் முட்டை தான் போடும், வௌவாலு குட்டி தான் போடுவான். அதே போல அந்த வௌவாலை கையில பிடிச்சி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, ஏதோ அந்த கொலக்கட்டையை பிடிச்ச மாதிரி, மாவு பிடிச்ச மாதிரி, பலூன், காத்தடிச்ச பலூனை பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எலும்புகள் இல்லாத ஒரு படைப்பு வௌவாலா. ஏன் தெரியுமா? அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் படைத்த படைப்பு. உலகத்திலே அல்லாஹ் படைத்தால்தான் அது ஒருபடியான
படைப்பு, அழகிய படைப்பு. இங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் படைத்ததால் அது எந்த லிஸ்டிலையும் சேர்க்க முடியவில்லை என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் பறவையை படைத்து காட்டினார்கள். இப்போது நம்புகிறீர்களா கேட்டார்கள். சில பேர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கைபிடித்து இஸ்லாத்தை அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய பேர் அப்போதும் ஏற்கவில்லை, அவர் நபியாக ஏற்கவில்லை. அடுத்து குர்ஆனிலே 4வது அற்புதம் வருகிறது. இன்னும் சில பேர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஈசாவே, நீங்கள் மரணித்த இறந்து போன ஒரு உடலை நீங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டும், செய்வீங்களான்னு கேட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த கபரை காட்டுங்கள். அப்போ கூட்டிட்டு போறாங்க. ஒரு பழைய காலத்து கபர், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கபர். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் சாம் என்று பெயர். அவருடைய கபரை காட்டுகிறார்கள். காட்டி இந்த உள்ளே அடங்கியிருக்கிற சாமை நீங்கள் உயிர் பிரித்து எழுந்து நிற்க செய்ய வேண்டும், செய்து காட்டுங்கள் பார்ப்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கபர் கிட்டக்க போனாங்க. குர்ஆன் சொல்லுகிறது, கும் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு இந்த கபரிலே இருப்பவர் உயிர் பிரித்து எழுந்து வரட்டும் என்று சொன்னார்கள். அந்த உள்ளே இருக்கிற சாம் ஏதோ அன்றைக்கு அடக்கப்பட்ட புது மையத்தை போன்று எழுந்து வந்து நின்றார். அவர் பேசினார், நான் இன்னாருடைய மகன் இன்னார் பேசுகிறேன், இதோ நிற்கிறார ஈசா, இவர் உண்மையான தூதர், இவர் உண்மையிலே ரசூல் தான், இவர் அல்லாஹ்விடத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபிதான், இவர் எழுப்பிதான் இப்போது நான் நிற்கிறேன் என்று பேசிவிட்டு அந்த மையத்து மறுபடியும் கபருக்குள்ளே கொண்டு போய் படுத்துக் கொண்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இப்போதாவது நம்புகிறீர்களா? சில பேர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், பல பேர் அப்போதும் ஏற்கவில்லை. ஈசா ஏதோ சூனியம் செய்கிறார் என்று சொல்லிவிட்டார். கடைசியில் அல்லாஹ் சொல்லிட்டான், உள்ள ஷைஇன் குபுலம்மா கானூனு யுமினு இல்லா யஷா அல்லாஹ். ஈசா, நீங்கள் 1000 அற்புதங்களை செய்தாலும் இவர்கள் ஏற்க மாட்டார்கள். அல்லாஹ்வையே நேரா கூட்டு வந்து இதுதான்டா அல்லாஹ்னு காமிச்சா இது டூப்ளிகேட் அல்லாஹ்னு சொல்லுவான், இது உண்மையான அல்லாஹ் இல்லைன்னு சொல்லுவான். அதனால விட்டுங்க, நீங்க அவங்க உங்களை ஏற்க மாட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னார். குர்ஆனிலே வசனத்தை இறக்கி விட்டார், உள்ள ஷைஇன் குபுலம்மா கானூனு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய மார்க்கத்தை பரப்புகிறார்கள். காலங்கள் உருண்டு ஓடுகிறது. 33 வயசு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸிலே வருகிறது. பொதுவாக யூதர்களுடைய சூழ்ச்சி எல்லா காலத்திலேயும் இருக்கத்தான் செய்யும். அப்ப யூதர்கள் முடிவு பண்றாங்க, ஈசாவை இப்படியே விட்டா சரிப்படாது, அவர் மார்க்கத்தை பரப்பி விடுவார், எனவே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று யூதர்கள் முடிவெடுக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். 12 சீடர்கள், அவர்களுக்கு ஹவாரியின் என்று பெயர். எப்படி பெருமானாருக்கு தோழர்கள் இருந்தார்களோ அவர்களுக்கு சஹாபி என்று சொல்லுவோம், அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தோழர்களுக்கு ஹவாரியின் என்று பெயர். அந்த 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸ் ஒருத்தன். அவன் யாருன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னால நல்லவன போன காட்டிக்கிட்டு இங்க யூதர்கள்ட்ட அவங்கள்ட்ட சேர்ந்து வேலை பார்க்கறது, இவர்களுக்கு எதிராக வேலை பார்க்கறது யூதாஸ். அப்ப அந்த யூதாஸை யூதர்கள் கூப்பிட்டு சொன்னாங்க, ஈசாவை நாங்கள் கொலை செய்ய போகிறோம், எனவே அவர் இருக்கிற நல்ல இடமாக எங்களுக்கு நீ காட்டி கொடுக்க வேண்டும், அவரை நாங்கள் கொலை செய்வோம் என்று சொன்னார்கள். யூதாஸ் கிளம்பி போயிட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருக்கிறார் என்று தேடி கண்டுபிடித்து அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு நல்லவனை போல் காட்டிக்கொண்டு இங்கே யூதர்களுக்கு காட்டி கொடுத்து விட்டார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடத்தை. இப்ப யூதர்கள் வர்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய வர்றாங்க. அந்த சமயத்திலே தான் குர்ஆன் சொல்லுகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அப்படியே வானத்திற்கு உயர்த்தி விட்டார். அல்லாஹ் அப்படியே உயர்த்தி விட்டார். வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், இங்கே யூதாஸ் இருக்கிறாரே அவரை ஈசாவை போன்று மாற்றி விட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒப்பாக இந்த யூதாஸை அல்லாஹ் மாற்றி விட்டார். இப்போ யூதர்கள் வந்து பார்க்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தோற்றத்தில் இருக்கிற யூதாஸை பார்த்து ஈசா என்று நினைத்து அடித்தார்கள், மிடித்தார்கள். எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார், நான் யூதாஸ் தான், ஈசா இல்லை, என்னை விட்டுங்கன்னு சொல்லி பார்க்கிறார், கேட்கல. அடித்தார்கள், மிதித்தார்கள், சிலுவையிலே அறைந்தார்கள், அவரை கொலை செய்து விட்டார்கள். இப்போ பைபிள்ல எப்படி எழுதி வச்சுட்டாங்க, ஈசாவை நாங்கள் அடித்தோம், மிதித்தோம், சிலுவையில் அறைந்தோம், அவரை கொலை செய்து விட்டோம் என்று எழுதிட்டார்கள். இது பைபிளுடைய வாசகம். ஆனால் குர்ஆனுடைய வாசகம் என்ன தெரியுமா? ஒமா கத்தலூஹு ஒமா ஸலபூஹு, ஈசா அவர் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அவர் உயர்த்தப்பட்டு விட்டார் என்பது குர்ஆனுடைய வாசகம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். இனி அல்லாஹ் ஒரு நேரத்திலே நாடுகிற போது இந்த பூமிக்கு மறுபடியும் இறங்கி வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் தெளிவாக எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு போட்டார்கள்.
ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே இறங்குவாங்க, எப்போது இறங்குவாங்க? சிரியாவில் இருக்கிற டமஸ்கஸ், அங்கே இருக்கிற ஒரு வெள்ளை மணரா என்று வருகிறது. அதன் வழியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்களாம். இறங்குற நேரத்திலே அசர் தொழுகையினுடைய நேரம். அசரை தொழுவார்கள். அவர்களுடைய முடி நீண்டு போயிருக்குமாம். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி 33 வயதிலே உயர்த்தப்பட்டார்களோ அதே 33 வயதிலே தான் உலகத்திலே இறக்கவும் படுவார்கள். இறங்கி 45 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே வாழ்வார்கள். திருமணம் முடிப்பார்கள், பிள்ளைகளை எல்லாம் பெறுவார்கள். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசியில் மதீனாவிலே நான் அடங்கியிருக்கிற ரவுதாவிற்கு பக்கத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் நல்லடக்கமும் செய்யப்படுவார்கள். இதுவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக ஹதீஸிலே நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அடக்கப்படுறப்ப நபியாக வரமாட்டாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஆஃபிருன் நபி, கடைசி நபி. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி தானே. அவர்கள் இறக்கப்படுகிற போது பெருமானாருடைய உம்மத்தில் ஒருவதாகத்தான் இறக்கப்படுவாங்க, பெருமானாருக்கு பக்கத்தில் அடக்கப்படுவாங்க. அப்போ இன்றைக்கு பெரும் கூட்டமே பிறந்த தேதியே தெரியாத ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறந்த நாள் கொண்டாடி கொண்டு இருக்கிறது. சொல்லப்போனால் மைக்கேல் ஹார்ட் என்று கிறிஸ்துவ மதத்திலே ஒரு பிரபலியமானவர், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் சொல்லுகிறார், ஈசா எப்போது பிறந்தார் என்று எங்களுக்கு தெரியாது, எப்போது இறந்தார் என்கிற குறிப்பும் எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். குர்ஆனிலேயும் அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் இல்லை, ஹதீஸிலேயும் டேட் ஆஃப் பர்த் இல்லை. பிறகு எப்படி டிசம்பரிலே கொண்டாட முடியும்? வேண்டுமென்றால் ஒரு அடையாளம் சொல்லலாம். குர்ஆனிலே வருகிறது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பெற்று தனிமையிலே பொறுக்கிறார்கள். மலக்குமார்களுடைய உதவியோடு தனிமையிலே பிரசவமாகிறது. அப்போ அல்லாஹ் சொல்றான், وَأُزِّي إِلَيْكِ بِجِذْعِ النَّخْلَةِ تُسَاقِطْ عَلَيْهِ رُطَبًا جَنِيًّا. சூரத்துல் மரியமுடைய இந்த ஆயத்து வருகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியமே நீ பிரசவமாகி இரத்தங்கள் எல்லாம் போய் சக்தியற்ற நிலையிலே நீ இருக்கிறாய். எனவே உனக்கு பக்கத்திலே ஒரு பேரித்தம்பழம் மரம் இருக்கிறது. அந்த மரத்திற்கு கிட்டே போய் அந்த மரத்தை ஒரு உழுக்கு பேரித்த மரங்கள், ருத்தபன் ஜனியா, கனிந்த பணமான பேரித்த மரங்கள் எல்லாம் கொட்டும். அதை எடுத்து நீ சாப்பிடு. பக்கத்திலே நீரோடை ஓடுகிறது, அங்கே போய் தண்ணீரை குடித்துக்கொள் என்று அல்லாஹ் சொன்னார். இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையிலே ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தை பிடிச்சி உடுக்கிய போது காய்கள் எல்லாம், பழங்கள் எல்லாம் கொட்டியது. அதை எடுத்து சாப்பிட்டாங்க. பொதுவாகவே பேரித்தம்பழம் என்பது வெயில் காலத்திலே தான் அது பழுத்த பழமாக இருக்குமா. எல்லா பழுத்த பழமா ஒரு மரத்தில் பழம் தொங்குதெல்லாம் அதை ஆட்டினா கீழே விழுந்துடும். இதே காய் தொங்குச்சுன்னா ஆட்டினா கீழே விழுகுமா? விழுகாது. பழங்களாக இருந்தால் கீழே விழுந்துடும். இப்போ பேரிச்சம்பழம் வந்து வெயில் காலத்தில் தான் நல்ல பழுத்த பழமாக கனிந்த காயாக இருக்குமா. குளிர்காலத்தில் அவ்வளவாக பேரிச்சம்பழங்கள் காய்க்காது. அப்படியே காய்த்தாலும் உழுக்குனா விழுகிற அளவுக்குலாம் பேரிச்சம்பழம் இருக்காது. அது வெயில் காலத்தில் தான் இருக்கும். இதை வச்சு ஆய்வாளர்கள் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது வெயில் காலத்தில் தான், குளிர் காலத்திலே அல்ல. அதனால்தான் மரத்தை குலுக்கிய போது பேரித்த மரங்கள் கொட்டியது என்று சொல்கிறார்கள். ஆனால் உலகமெல்லாம் இங்கே கொண்டாடுவது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது குளிர் காலத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் இங்கே புரிந்து கொள்வது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, அவர்கள் ஒரு இறை தூதர், இறைவனால் அனுப்பப்பட்ட வழிகாட்டக்கூடியவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். எப்படி எல்லா நபிமார்களையும் அவர் நபி என்று நாம் ஈமான் கொண்டிருக்கிறோமோ, அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் நாம் நபி என்று தான் ஈமான் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய காலத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள், உலகத்திலே வந்து வாழ்வார்கள், அவர் நல்லடக்கமும் செய்யப்படுவார்கள் என்பது வரைக்கும் ஒரு முஸ்லிம்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். எல்லாம் ரப்பல் ஆலமீன் எந்தெந்த விஷயங்களை குர்ஆனிலே நம்ப வேண்டும் என்று சொல்லி